அண்மைச் செய்தி. கர்நாடகத்தில் முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. காவிரி நீர் விவகாரம் மற்றும் மேகதாது அணை பிரச்சினை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்படுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அனைத்து கட்சி கூட்டம் தற்போது கூடியிருக்கிறது. காவிரி அணையிலிருந்து நீரை தமிழகத்திற்கு திறந்து விடுவது மற்றும் மேகதாது அணைக்கட்டு விவகாரம் தொடர்பாக விவாதித்து அனைத்து கட்சிகளும் முடிவெடுப்பதற்கான இந்த கூட்டம் கூடியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா மாண்டியாவில் இருக்கக்கூடிய கேஆர்எஸ் அணையிலிருந்து காவிரியில் தமிழகத்திற்கு 15 நாட்கள் தினமும் 3500 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. கடந்த 28ஆம் தேதி இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு குடிக்கவே தண்ணீர் இல்லை எனவும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது கஷ்டம் என்றும் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்திருந்தார். அதே போல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் முதலமைச்சர் இருக்கக்கூடிய டி.கே. சிவக்குமார் அவர்களும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதன் காரணமாக தமிழகத்திற்கான தண்ணீரை திறந்துவிட முடியாது என்கின்ற வகையில் அவர்களுடைய கருத்து என்பது இருந்தது. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உத்தரவுக்கு எதிராக காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் கர்நாடக மேல்முறையீடு மனு தாக்கலையும் செய்திருந்தார்கள். இந்நிலையில் தான் அனைத்து கட்சி கூட்டம் என்பது இன்று கூடியிருக்கிறது. மேலும் கர்நாடகாவில் கூடிய அரசியல் கட்சியினர் அவருடைய போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தார்கள். கர்நாடகாவில் பல்வேறு பகுதிகளில் கடையடைப்பு போன்ற நிகழ்வுகளும் இருந்தது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலும் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய அந்த விளையாட்டுகளின்படியும் நீர் திறக்காத சூழலில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வகையில 3500 கனஅடி நீர் திறக்க வேண்டும் என்ற அறிவித்தல் எல்லாம் இருந்தாலும் கர்நாடகா தொடர்ந்து தங்களுக்கான தண்ணீரை தமிழகத்திற்கு கொடுக்காமல் இருப்பதற்காக அவர்கள் ஒரு காரணத்தை முன்வைத்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பெங்களூர் மக்களுக்கான குடிநீர் ஆதாரமாக தற்போது தண்ணீர் தேவை இருக்கிறது. அதன் காரணமாக தண்ணீர் திறக்க முடியாது என்கின்ற வகையில் அவர்களுடைய கருத்து என்பதும் இருந்தது. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் கர்நாடக அரசு பல்வேறு வலியுறுத்தல்களை வழங்கி வந்தது. தற்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம், அதாவது பாஜக மற்றும் காங்கிரசினுடைய தலைவர்கள் எல்லோருமே இருக்கக்கூடிய வகையில தற்போது அனைத்து கட்சி கூட்டம் என்பது தற்போது கர்நாடகாவில் தொடங்கி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.